அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முதல் கண் உங்களுக்கு என் உள்ளங்களில் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபி வழியே நம்மளி என்ற தலைப்பில் நான் உரையாட விரும்புகிறேன். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இவ்வுலகில் மனிதர்கள் சீரான, ஒழுக்கமான, நாகரிகமான, பண்பற்ற சமுதாயத்தவர்களாக ஒருவனை இறைவன் என்ற அடிப்படை கொள்கையில் வாழ்வதற்காக எண்ணற்ற இறை தூதர்களை அல்லாஹ் அழைப்பாளர்களாக அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் இறுதியானவர் தான் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இந்த உம்மத் அவர்கள் தனது பிறகு வழிகேட்டின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதம் எனது நடைமுறை ஆகிய இரண்டையும் நான் உங்களிடம் விட்டு சென்றேன். அவ்விரண்டையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களிடம் விட்டு சென்றார்கள். ஆனால் இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தின் நிலையை சீர்தூக்கி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற இரண்டு பொக்கிஷங்களான அல் குர்ஆனையும் ஹதீஸையும் புறக்கணித்த காரணத்தால் இத்தனையோ புது புது விஷயங்கள் நம் சமுதாயத்தில் உருவாகிவிட்டன. ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி வேதம் என்று இலக்களவில் பாடிவிட்டு செயலளவில் புறக்கணித்ததுதான் இதற்கு காரணம். பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். தொழுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். நோன்பு நோக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஹஜ் செய்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மௌலூத் ஓதுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? ஹத்தம் சென்று ஃபாத்திஹா ஓதுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? 3-7 பக்தி இழந்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? ராத்திபு என்ற பெயரில் கூப்பாடு போடுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? சிந்தித்து பாருங்கள். இதில் எவையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று கூற முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நன்மை என்ற பெயரில் முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்கள், நாம் செய்யும் நல்லிடங்கள் எதுவாயினும் அது முஹம்மது நபி செய்தார்களா என்று சிந்தித்து பார்த்து முஹம்மது நபி செய்த செயலை மட்டும் பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக. அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல்ஹம்துலில்லாஹ் அனாமது வனஸ்தீனு வனஸ்தக்பிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் புறப்பேசி தெரியாது என்ற தலைப்பில் சுற்றுரையாற்ற விரும்புகிறேன். இதை கேட்டு பயனடைந்த மக்களா அல்லாஹ்
மற்றொரு அல்லாஹ் கூறுகிறார், பலா யோச பாலத்துள்ளாரா, உங்கள் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அலிபாத்துக்கள் அந்யோக்கள் அருள் அறிவிக்கா இருந்து விட்டு தனது சகோதரின் மாமிசத்தை சாப்பிடுவோர்கள் எவர் விரும்புவாரா? அதை நீங்கள் விரும்பீர்கள். பத்தக்குள்ளாக அல்லாஹ் எழுதிக் கொள்ளுங்கள். இந்தெல்லாம் தௌவாபுரவி அல்லாஹ் மன்னிப்பவன் இறையிலா என்பாரன். புறம் பேசுவது இருந்த சகோதரின் நலமாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமான பாவம் என்பது மேற்கத்தில் போசனுக்கு விழுகின்றது. பெரியவர்களே, தாய்மார்கள், சிந்தித்து பாருங்கள். பிறரை பற்றி புறம் பேசாமல் நம் உள்ளத்தை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அபு முஸா ரலியல்லாஹு அறிந்தார்கள், மக்கள் இஸ்லாமில் சிறந்ததே அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரது நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம் மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரே சிறந்தவர், அவரது பெயரே சிறந்தது என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் முஃப்லிஸ் திவாலை போனது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், யாருக்கு பொருட்காசுகளும் இன்னும் எந்த பொருளும் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ் திவாலை போனவர் என்று கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் என்னுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜகாத்துடன் வருவான். உலகில் வாழும் போது ஒருவர் மீது இட்டு கட்டியிருப்பான், ஒருவர் திட்டிருப்பான், ஒருவரை அடித்திருப்பான், ஒருவர் யுத்தத்தில் ஓட்டியிருப்பான். எனவே இவர் நன்மையில் இருந்து அவருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். என் மீது கடுமையா உள்ளவற்றை நிறைவேற்றதற்கு முன்பே இவருடைய நன்மையை அழித்து விட்டால் அவருடைய தீங்கில் இருந்து எடுத்து இவன் மீது வைக்கப்படும். பிறகு இவன் நரகில் வீசப்படுவான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா நூல் முஸ்லிம் 4678 பதிவாகிறது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வாகனத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது ஒரு கூட்டத்தாரை கலந்து சென்றேன். அவர்களுக்கு செம்மினால் நவங்கள் இருந்தன. அதன் மூலம் அவர்கள் தனது பூக்களின் நெற்றிகளில் கீறிக் கொண்டிருந்தனர். இவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல், இவர்கள் தான் புறம்பெற்றி மக்கள் இறைச்சிகளை உண்டவர்கள், மக்கள் மானத்தை விளையாடி கொண்டவர்கள் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் நூல் முஸ்லிம் அபூ தாவூத் 4235 பதிவாகிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நன்மைகள் எல்லாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். புறத்திருப்பது எவ்வளவு கொடிய பாவம் என்பது இந்த வயசுல நமக்கு ஏற்றிருக்கிறது. எனவே அல்லாஹ் காந்தி இந்த புறத்திற்கு என்ற பாவத்தை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونعمله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு முன்னால் தவக்குள் வைப்போம், தற்கொலை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். இதை கேட்டு பயனடைந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று தமிழில் ஒரு பழமொழி கூறுவார்கள். இதன் பொருள் என்ன தெரியுமா? அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் எவ்வாறு வாசப்படி இருக்கிறதோ அதை போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு குறை, துன்பம், துயரம், நோய், பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இவ்வுலகில் எந்த ஒரு குறையுமே இல்லாத எந்த ஒரு மனிதனுமே கிடையாது. நம்முடைய வெளிப்படையான பார்வையில் சிலர் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதை போன்று தெரியலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இதுதான் இவ்வுலக வாழ்வின் அடிப்படையாகும். இன்றைக்கு உலக வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவநம்பிக்கை கொண்ட தமது உயிரை மாய்த்து தற்கொலை செய்து கொள்பவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஆணோ பெண்ணோ தமது வாழ்க்கை துணையை இழந்து விடும் போது சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். கணவன் மனைவி மத்தியில் விவாகரத்து நிகழ்ந்து விடும் போது சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். நோய் ஏற்பட்டாலோ குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலோ சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். பரீட்சையில் மதிப்பெண் குறைந்தாலும்
அல்லது ஃபெயிலாகிவிட்டால் சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இப்படி வாழ்வில் ஏற்படும் பல்வேறு துன்பங்களுக்கு தற்கொலைதான் தீர்வு என சிலர் எண்ணுகின்றனர். இதற்கு இஸ்லாமிய சமுதாயம் விதிவிலக்கல்ல. முஸ்லிம்களில் சிலர் அவ்வப்போது தற்கொலை செய்து கொள்ளும் செய்தி நாம் அன்றாடம் கேள்விப்படத்தான் செய்கிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இவ்வுலகில் ஏற்படும் துன்பங்களுக்கு தற்கொலை செய்து கொள்வது சாதாரண குற்றம் அல்ல, அது மிக பெரிய பாவமாகும். அது நம் உலக வாழ்வை அழித்துவிடும். அது மேலும் நம்மை நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும். எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு இறை நம்பிக்கையான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருபோதும் இறைவன் மீது அவநம்பிக்கை கொள்வது கூடாது. இதோ திருக்குர்ஆன் கூறுவதை பாருங்கள். வலா நபலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை ஓரளவு பயம் மற்றும் பசியை கொண்ட செல்வங்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றை குறித்தும் நாம் சோதிப்போம். பொறுமையாளருக்கு நற்செய்தி கூறுவீராக. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம், இத்தகையோர் மீதுதான் அவர்கள் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அருளும் உண்டு. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். இவை அல் பக்ரா அத்தியாயத்தின் 155, 156, 157 ஆகிய இறைவசனங்கள் ஆகும். எத்தகைய துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையை கடைபிடித்து வாழ்வோருக்குதான் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அருளும் உண்டு என்று இறைவன் பொறுமையாளருக்கு நற்செய்தி கூறுகிறார். ஒருவன் துன்பத்தின் காரணமாக இறைவன் மீது நம்பிக்கை இழந்து தற்கொலை செய்து கொள்வதை திருக்குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. இதோ அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ் கானபிக்கும் ரஹீமான், உங்கள் மீது அல்லாஹ் நிகரில்லா அன்பாளனாக இருக்கிறான். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 29வது வசனம். ஒரு உயிரை வன்மம் மீறி கொலை செய்வது எப்படி குற்றமோ, அதை போல ஒருவன் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வது கொலை செய்வதில் அடங்கும். மோமினான உயிரை வேண்டுமென்றே கொலை செய்தவருக்கு கூலி நரகம், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறார். எனவே தற்கொலை செய்தவருக்கு நிரந்தர நரகம் என்று இந்த திருக்குர்ஆன் வாயிலாக விளக்கிக் கொள்ளலாம். மேலும் இதே எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் மலையின் மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரக நெருப்பில் தள்ளப்பட்டு மேலிருந்து கீழே குதித்துக் கொண்டே இருப்பார். யார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவரது விஷத்தை கையில் வைத்தபடியே நரக நெருப்பில் குடித்துக் கொண்டே இருப்பார். யார் கூறு ஆயுதத்தில் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவருடைய கூறு ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டே நரக நெருப்பில் தாமே தமது வயிற்றில் குத்திக் கொண்டே இருப்பார். இது அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது நூல் புகாரியில் 5778 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதோ மற்றொரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன் வாழ்வரில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். ஒரு முறை அவர் காயமடைந்தார். அவரால் வேதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு கத்தியை எடுத்து தனது கையை துண்டித்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் இறக்கும் வரை ரத்தம் நிற்காமல் கொட்டிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ் என் அடியான் தனது விஷயத்தை அவசரப்பட்டு என்னை முந்தி தற்கொலை செய்து கொண்டான். அவன் மீது நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி அதை அவன் நுழைய தடை செய்யப்பட்ட இடமாக ஆக்கிவிட்டேன் என்று கூறினான். இந்த ஹதீஸ் புகாரில் 3463 ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. எனவே துன்பத்தின் காரணமாக ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான், அவன் மறுமையில் நிரந்தர நரகத்திற்கு உள்ளாகி விடுவான் என்பதுதான் மார்க்கத்தின் எச்சரிக்கையாகும். நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடமே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவார். இதோ 5வது அத்தியாயம் 3-4 வசனம். அல்லாஹ் கூறும் சுப செய்தி கேளுங்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு ஒரு வழி அவன் ஏற்படுத்துவான். அவன் எதிர்பார்க்காத விதத்தில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போருக்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் தனது செயலை நிறைவேற்றியே தீர்வான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு அவர் நிர்ணயித்துள்ளார். எனவே அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே,
நல்லடியார்களே, நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் படைத்தவன் மீது தவக்கல் என்ற முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் எத்தகைய பெரும் துன்பத்தையும் அவன் இல்லாமல் ஆக்கி விடுவான். எனவே படைத்தவன் மீது தவக்கல் வைப்போம், தற்கொலை தவிர்ப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நான் உங்கள் மத்தியில் காலத்தே பயிற்சி என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். மனிதன் இவ்வுலகில் இறைவனை அறிந்து கொள்ளவும், இறை சட்டங்களை செயல்படுத்தவும், அவனது அறிவுரைகளின்படி நடக்கவும் போதிய காலங்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான். ஆனால் மனிதன் நேரமில்லை நேரமில்லை என்று கூறிக்கொண்டு இறை கட்டளைகளையும் நற்காரியங்களையும் அலட்சியப்படுத்தி வருகிறான். நேரமில்லை என்று சொல்பவர்கள் உண்மையாக இவ்வாறு சொல்கிறார்களா அல்லது தட்டி கழிப்பதற்காக இவ்வாறு சொல்கிறார்களா என்பதை அவர்களின் செயல்பாடுகள் தெளிவுபடுத்துகின்றன. நேரமில்லை என்று சொல்பவர்கள் மணிக்கணக்கில் நாடகங்களை பார்க்கிறார்கள், பல மணி நேரம் கிரிக்கெட் பார்க்கிறார்கள், விடுந்தது கூட தெரியாமல் உறங்குகிறார்கள், நண்பர்களுடன் அரட்டை அடிக்கிறார்கள், சின்ன திரை பெரிய திரைகளின் பல மணி நேரம் நாடகங்கள் சினிமாக்கள் பார்க்கிறார்கள். இப்படி ஏராளமான நேரங்களில் வீண் அடிப்பவர்களுக்கு இறை நினைவுக்கும் அவனது கட்டளைகளை நிறைவேற்றவும் நேரமில்லை என்று கூறுவது உண்மையாக இருக்குமா? விலை மதிப்பற்ற செல்வமான இந்த காலத்தை வீணடிப்பது பெரும் குற்றமாகும். இதற்காக கடுமையான தண்டனையை மறுமை நாளில் பெற நேரிடும். தண்டனையில் இருந்து தப்பிக்கவும் முடியாது. எங்கள் இறைவனே, எங்களை இங்கிருந்து வெளியேற்றுவாயாக. நாங்கள் செய்து கொண்டிருந்த தீயவை அல்லாத நல்ல செயலை செய்து வருகிறோம் என்று அங்கே அவர்கள் அலறுவார்கள். சிந்திப்பவர் சிந்திக்கும் அளவிற்கு உங்களுக்கு நம் மாநாளை அளித்திருக்கவில்லையா? எச்சரிப்பவரும் உங்களிடம் வந்திருந்தார். எனவே வேதனையை சுவையுங்கள். அநியாயக்காரனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று இறைவன் கூறுவான். அல் குர்ஆன் 35:37. மேற்கூறிய வசனம் நமக்குணர்த்தும் கருத்து என்ன? நல்வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இவ்வுலகில் போதுமான நேரத்தை அல்லாஹ் வழங்கியுள்ளான். காலத்தை வீணடிக்காமல் இருக்கவும் நல்லவர்கள் ஈடுபட வேண்டும் என இறை தூதர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். காலத்தை வீணடிப்பது பெரும் குற்றமாகும். அதற்குரிய தண்டனை நரகமே. மறுமை வந்துவிட்டால் அப்போது தண்டனையில் இருந்து யாரும் காப்பாற்ற உதவி செய்ய முடியாது. எனவே நமக்கு கிடைத்த நேரத்தை நல்லவர்களில் பயன்படுத்த வேண்டும். வீணான காரியங்களில் நேரத்தை கழிக்க கூடாது. இறைவன் கொடுத்த அருட்கொடையில் ஒன்றுதான் ஓய்வு நேரம் ஆகும். பெரும்பாலும் பலர் வீணடிக்கவே செய்கிறார்கள். மனிதர்களின் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்கள் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இறப்புக்குள்ளாகி விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இரண்டு ஓய்வு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் நூல் புகாரி. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் போதும் ஓய்வு கிடைக்கும் போதும் நல்லவங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இஸ்லாத்தின் 3 ஆதாரங்களில் முதன்மையான திருக்குர்ஆனை பார்த்து ஓதும் நிலையாவது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பான்மை மக்களுக்கு திருக்குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியவில்லை என்பது அதிர்ச்சியான உண்மையாகும். இஸ்லாத்தை ஏற்று பல வருடங்களாக ஏன் பரம்பரையாக இஸ்லாத்தின் இருப்பவர்களுக்கு திருக்குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியவில்லையானால் அவர்கள் இஸ்லாத்தின் மீதும் திருக்குர்ஆனின் மீதும் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் அதனை கற்பித்தவரை உங்களில் தேர்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உஸ்மான் அலி, நூல் திர்மிதி. மற்ற மொழிகளை கற்பதில் காட்டும் மக்களில் ஒரு விழுக்காடு முயற்சி செய்திருந்தால் கூட திருக்குர்ஆனை கற்றிருக்கலாம். ஆனால் அந்த அக்கறை மறுமையற்றிற்கு குவித்திடும். திருக்குர்ஆனில் யாரும் காட்டுவதில்லை. இந்த நிலையை இஸ்லாமியர்கள் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிற்கும் திருக்குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் இருக்க வேண்டும்.
தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் அரசிய முறையில் திருக்குறானை பார்த்து ஓத தெரிந்தவர்களாகவும் அதை தினமும் பொருளிருந்து ஓதுவர்களாகவும் மாற வேண்டும். மறுமை நாளில் கை சேதப்படுவதற்கு முன் கிடைத்த நேரத்தை நல்லவர்களை பயன்படுத்துவோம், மறுமை நாளில் வெற்றி பெறுவோம் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முமின், அல் முஹைமின், அல் அஸீஸ், அல் ஜப்பார், அல் முனகபிர், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸவ்விர், அல் கஃபார், அல் கஹார், அல் வஹ்ஹாப், அல் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் அலீம், அல் காதிர், அல் பாசித், அல் ஹாஃபித், அல் ராஃபி, அல் முகீஸ், அல் முதீன், அல் சமீ, அல் பசீர், அல் கஹம், அல் அத்ல், அல் லத்தீஃப், அல் கபீர், அல் ஹலீம், அல் அலீம், அல் கஃபூர், அல் ஷக்கூர், அல் அலி, அல் கபீர், அல் ஹஃபீஸ், அல் முகீத், அல் ஹசீப், அல் ஜலீல், அல் கரீம், அல் ரகீப், அல் முஜீப், அல் வாசி, அல் ஹக்கீம், அல் வதூத், அல் மஜீத், அல் ஃபாரித், அல் சயீத், அல் ஹக், அல் வக்கீல், அல் கலீம், அல் மதீன், அல் வலி, அல் ஹமீத், அல் முக்ஸி, அல் முக்தி, அல் முஹீத், அல் முஹ்யி, அல் முமீத், அல் ஹய்யூ, அல் கய்யூம், அல் வாஜித், அல் மாஜித், அல் வாஹித், அல் அஹத், அல் ஸமத், அல் காதிர், அல் முக்ததிர், அல் முகத்தீம், அல் முவஹ்ஹித், அல் அவ்வல், அல் ஆஹிர், அல் ஆஹிர், அல் பாத்தின், அல் வாலி, அல் முத்தஆலி, அல் பர்ரு, அல் தவ்வாப், அல் முன்தகீம், அல் அவுஃப், அல் ரவுஃப், அல் மாலிகுல் முல்க், துல் ஜலாலி அல் இக்ராம், அல் முக்ஸித், அல் ஜாமி, அல் கனி, அல் முஹ்னி, அல் மானி, அல் நார், அல் நாஃபி, அல் நூர், அல் ஹாதி, அல் பதி, அல் பாக்கி, அல் வாரிஸ், அல் அசீர், அல் சபூர். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகளையும் மனம் செய்து பாகித்தாரும் விளைவித்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ பஅத். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் உங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கும் உயர்வும் உரிமைகளும் என்ற தலைப்பில் சுற்றுரையாற்ற வந்துள்ளேன். ஆண்டாண்டு காலமாக ஆணினத்தினால் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஏராளம். ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமை காலம் தொட்டு நவநாகரிக யுகமான இன்றைய இன்டர்நெட் யுகம் வரை பெண்களுக்கு ஏராளமான கொடுமைகள் இழைக்கப்பட்டு வருகின்றன. அறியாமை காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அவர்களை உயிரோடு புதைத்தார்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஆண் வர்க்கம் பெண்களோடு போகப்படாமலே கருதி வந்தார்கள். இன்னொரு காலம் இருந்தது, அதில் பெண்களுக்கு ஆண்மை இருக்கிறதா இல்லையா என்று சர்ச்சையே நடந்திருக்கிறது. இந்த இனமாக கருதி பெண்களை ஒதுக்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்று எந்த உரிமையும் கிடையாது. அவர்களுக்கு இயற்கை உபாதை ஏற்பட்டால் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்படுவார்கள். கணவன் இறந்து விட்டால் அவர்களுக்கு வெள்ளை சீலையை கொடுத்து தனி அறையை ஒதுக்கி விடுவார்கள். அங்கு அவர்கள் வாழாவட்டியாக கிடப்பார்கள். கணவன் இறந்து விட்டால் அவன் எரியும் சிதையில் உடன்கட்டை ஏறுதல் போன்ற கொடுமைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இத்தகைய கொடுமைகள் எல்லாம் இந்த இன்டர்நெட் யுகத்திலும் நடந்து வருவதுதான் வேதனைக்குரியது. இவைகள் எல்லாம் கொடுமைகள் என்றும் தெரிந்தும் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால்
தெரிந்தும் நன்மையின் பேரில் செய்யப்பட்டு வருகின்றன. அதுதான் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்ற பெயரில் பெண்களை அதை நிர்வாணத்துடன் நடமாட விடக்கூடிய கொடுமை. ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் அவர்களை ஆபாசமாக நடமாட நோக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சிய அருளை மறந்தார்கள். ஒரு காலம் வரும், அப்போது பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக நிற்பார்கள். தாமும் மையல் கொண்டு பிறரையும் மையல் கொள்ளச் செய்யும் அவர்களின் கொண்டை ஒட்டகத்தில் திணி போல ஒய்யாரமாக இருக்கும். முஸ்லிமில் உள்ள இந்த அன்னலாரின் முன்னறிவிப்பு இன்றைக்கு வரிக்கு வரி நிறைவேறிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்ற வழக்கு சித்தாந்தம் கல்லூரிகளிலும் நிறுவனங்களிலும் ஆணும் பெண்ணும் கலந்துரையாட இடமளிக்கிறது. இதனால் விளைந்தது என்ன? ராகிங்களும் யூடிகளும் பெருகின. ஆசிரியர்களே மாணவிகளுடன் தகாத உறவில் நடக்கின்ற பொழுது ஆபாசமான போஸ்டர்கள் பரவி பெருகின. விளம்பரங்களில் கூட பெண்கள் மலிவான பொருளாக மாறின. பெண்களுக்கு சற்று சம்பந்தம் இல்லாத விளம்பரங்களில் கூட பெண்களை ஆபாசமாக காட்டப்படுகின்றன. பெண்ணுரிமை இயக்கங்களில் ஆபாசத்திற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டன. ஆடை சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டுவிட்டு ஆபாசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது தும்மையை விட்டுவிட்டு வாழை பிடித்த கதையாக விட்டது. விபச்சாரம் பெருகுவதற்கும் எய்ட்ஸ் பெருமளவும் வருவதற்கும் இதுதான் காரணம் என்பதை ஏன் மறுக்கிறார்கள்? ஆனால் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான். அது பெண்களுக்கு உயர்வையும் உரிமைகளையும் வழங்குகிறது. அது எப்படி என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இரண்டு பெண் மக்களை வளர்த்து அவர்கள் பருவமடையும் பராமரித்து வருகிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இருப்போம் என்று தம் இரு விரல்களை இணைத்து சொன்னார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த பரிசு பெண்ணின் உயர்வை மட்டும் நமக்கு உணர்த்தவில்லையே, மாறாக பெண் சிசுவை குலை செய்ய துணிவோருக்கு கிடைத்த ஒத்தனமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வரதட்சணை கொடுமைக்கு அஞ்சி ஸ்கேன் போட்டு பார்த்து அதற்கு கருவிலேயே சமாதி கட்டும் தன்மானவர்களுக்கு அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள். நான் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்வாதாரத்தை அளிக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் குளிர் செய்வது மிக பெரும் குற்றமாகும். அத்தியாயம் 17 வசனம் 31. இதன் மாஊதத்து சுயிலன் ஐதன் குதிலன். புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் என்ன பாவத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்று விசாரிக்கப்படும். அத்தியாயம் 81 வசனம் 8, 9. பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டு அதை அரசு தொட்டியில் போடுவதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அவர்களை பாராட்டி சீராட்டி நல்லது வாழ்க்கையை தேடிக் கொடுப்பது கடமை என்று சொல்கிறது. அப்படிப்பட்டோரே சொர்க்கம் செல்ல முடியும் என்கிறது. இஸ்லாம் பெண்களின் இயற்கை வேறுபாடை உணர்ந்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமைகளையும் சில கட்டுப்பாடுகளையும் வழங்குகிறது. இஸ்லாத்தில் ஆடை சுதந்திரம் கிடையாது. அதனால் ஏற்படும் விளைவுகளை நன்கு அறிந்துதான் பர்தான் என்கின்ற முறையை கடமையாக்குகிறது. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுகிறாக, தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தமது கற்புகளை பேணிக் கொள்ளட்டும், தமது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம், தாமாக வெளியே தெரிந்தவை தவிர முந்தானைகளை தமது மார்பில் போட்டுக் கொள்ளட்டும், தமது அலங்காரத்தை தமது கணவரை தவிர வெளிப்படுத்த வேண்டாம். இந்த கடமைகளை பெண்கள் பேணி நடந்தால் நல்லது. ஆனால் இன்னமும் முஸ்லிம் பெண்கள் இந்த கடமைகளை பேணாமல் இருப்பதுதான் துரதிர்ஷ்டமாகும். இது இஸ்லாம் அவர்கள் வழங்கிய கண்ணியமாகும். ராகிங்களும் யூடிகளும் போன்ற தொல்லைகள் அவர்களை நேராமல் இருக்க இது ஒரு காப்பு உடையாகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த பர்தாவை பற்றி கூறுகிறான், அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படவும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கும் இது மிகவும் ஏற்றதாகும். இஸ்லாம் ஆண்களுக்கு சற்று குறையாத விதத்தில் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது. கல்வி கற்கும் உரிமை, கல்வியை கற்றுக் கொடுக்கும் உரிமை, சம்பாதிக்கும் உரிமை, சொத்துரிமை, வாழ்க்கை துணையை தேடும்
வாழ்க்கை. இப்படி பல எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் பெண்கள் வழங்கிய உயர்வையும் உரிமைகளையும் சில கட்டுப்பாடுகளை நாம் பேணி நடப்போம். நாம் கண்ணியமானவர்கள் என்று இவ்வுலகிற்கு பறைசாற்றுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, எப்போது மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் என்ற தலைப்பில் சித்திரையா வந்தேன். இதை கேட்டு பயனடைந்த நண்பர்களால் அல்லாஹ் நம்ம அனைவரும் நாட்டுவராக. ஒருவனை நல்லவனாகவும் தீவனாகவும் மாற்றுவதில் நினைப்புதான் முக்கிய பங்கு வருகிறது. நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தீய நண்பர்களின் பழக்கத்தினால் ஒழுக்கம் கெட்டவனாக மாறிவிடுகிறான். படுமோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவர் நல்ல நண்பர்களின் பழக்கத்தினால் ஒழுக்கத்திலனாக மாறிவிடுகிறான். பூவோர் சேர்ந்த நாணருக்கும் என்ற பழமொழியும் இதைதான் நிறைவேற்றுகிறது. நாம் பலரும் நண்பர்களை பொறுத்து நமது நிலைமை மாறுகிறது. எனவே நம்முடைய ஈடுபட வாழ்க்கை சிறப்புடன் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதை நம் எல்லா அறிஞர்கள் அழகான உதாரணத்தை கூறியுள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கத்தூர் வயிற்றில் தோழி கொல்லணி உரையமாகும். கத்தூர் வயிற்றிலிருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது. நீங்கள் அதை விலக்கி விளங்கலாம் அல்லது அதன் நறுமத்தையாவது பெற்றுக் கொள்ளலாம். கொள்ளை முறை ஒரு வீட்டிலோ அல்லது ஆடையை எடுத்து அல்லது அவரிடம் இருந்து கெட்ட ஆடை பெற்றுக் கொள்ளும். அழிப்பவர் அபூதரையிலார்ந்து நூல் புகாரி. தீவனுடைய நட்பம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை எரித்து நாசப்படுத்திவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். தீனாவுடைய சகவாசத்தினால் மறுமையை குறைத்தலை குழந்தைகளை இவர்கள் பின்வசனத்தில் ஏற்கிற குற்றவாளிடம் உங்களை நாளைக்கு செய்கிறது என்று சாதித்தார்கள். நாங்கள் சொல்லுவோரால் ஏழை புகழ் பெறாம் இருக்கவில்லை என கூறுவார்கள். நண்பன் நன்மையானால் உண்மையான நண்பன் அவனுக்கு இனிய ஊட்ட வேண்டும். நண்பன் தொடர்பாக அதை அவரையும் தெரியப்படுத்தி தொலை வைக்க வேண்டும். நண்பன் நன்மையானதால் நாமும் அமலம் செய்து செயல்பட வேண்டும். பின்னர் அறிவுகள் நண்பர்கள் ஒவ்வொருவரும் தீப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று உணர்கிறது. நன்மேலும் இது அச்சையிலும் ஒவ்வொருவரும் உதவி கொள்ளுங்கள். பாவத்திலும் வரும் மீளத்திலும் ஒவ்வொருவரும் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அன்புகள் அல்லாஹ் கடுமையாக கண்டிப்பவன். அல்குர்ஆன் 5:2. நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பன் ஆவார். அவனுக்கு அநீதி இழைக்கும் உற்ற நண்பன் ஆவார். அனைவரும் அல்லாஹ்வை மார்க்கம் இல்லாமற்காக ஒன்று கொள்வது அழிடும் அரிதாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்
سورة الشمس. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى. أعوذ بالله من الشيطان الرجيم والليل إذا يغشى. أعوذ بالله من الشيطان الرجيم والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. صدق الله العظيم. يستعجل. سورة الشمس. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. فذكر إنما أنت مذكر. أعوذ بالله من الشيطان الرجيم فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله. السلام عليكم. يهدي سفيا. السلام عليكم. سورة الغاشية. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة
تسلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. أعوذ بالله من الشيطان الرجيم بل تؤثرون الحياة الدنيا بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. Yes, Abang. السلام عليكم. سورة الغاشية. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تسلى نارا حامية تسقى من عين آنية. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. أعوذ بالله من الشيطان الرجيم ثم قال من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار موسى. السلام عليكم. Yes, Rida. سورة الأعلى. أعوذ بالله من الشيطان الرجيم سبح اسم ربك. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم السر وما يخفى ونيسرك لليسرى فيها عين جارية. أعوذ بالله من الشيطان الرجيم فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. السلام عليكم.